டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, பெருமாளுடைய விரதத்தை பற்றி தாங்க. ஜெய ஏகாதசி. ஜெய ஏகாதசி விரதம் எப்போ வருகிறது, எந்த கிழமையில் வருகிறது என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். தடைகள் அனைத்தும் விலக பெருமாளை நம்ம இந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும். விரதங்களில் மிக உயர்வான பலன்களை தரக்கூடிய புண்ணிய விரதமாக பார்க்கக்கூடியதான் இந்த ஏகாதசி விரதம். இந்த விரதம் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியதாகும். சில மாதங்களில் வரும் ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இது நமக்கு மட்டுமின்றி நம்முடைய பல தலைமுறைக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தை மாத வளர்பிறையில் வரும் ஜெய ஏகாதசி நமக்கு அளவில்லாத வெற்றிகளை தரக்கூடியது. தடைகள், துன்பங்கள், பாவங்களை நீக்கி ஆற்றல் படைத்து இந்த விரதம் இருப்பவர்களுக்கு மட்டுமின்றி அவரது முன்னோர்களும் அவருக்கு பிறகு வரும் சந்ததியினரும் பலனடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை, தேய்பிறை என 2 முறையும் வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வரும். இதுல சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி தனிச்சிறப்பு வாய்ந்தது. அப்படி மகா மாதம் எனப்படும் தை மாதத்தில் வரும் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு ஜெய ஏகாதசி என்று பெயர். இது பிப்ரவரி மாதத்தில் வரும் முதல் ஏகாதசியாகும். ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமான பலனை தரும். அந்த வகையில் மகா மாதத்தில் வரும் ஜெய ஏகாதசியானது தடைகளை, தீமைகளை, துன்பங்களை அனைத்தையும் நீக்கி அளவில்லா வெற்றிகளையும் உயர்ந்த நிலையை அடைய செய்யும் அதிக பலனை அருளக்கூடியதாகும். ஜெய ஏகாதசியில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளுக்கு விரதம் இருப்பது உண்டு. இந்த விரதம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பித்ருக்களுக்கும் மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த நாளில் விரதம் இருந்து அதன் பலன்களை பித்ருக்களுக்கு அர்ப்பணிப்பதால் அமைதி இல்லாமலும் ஆவிகளாகவும் அலையும் முன்னோர்களின் ஆன்மாவிற்கு அமைதி கிடைத்து அவர்கள் நற்கதி அடைய வழிவகை செய்யும். முன்னோர்கள் நற்கதி அடைய உதவக்கூடிய விரதம் என்பதால் இந்த விரதம் மேற்கொள்பவர்களுக்கு பெருமாளின் முழு அனுக்கிரகமும் ஆசிகளும் கிடைக்கும். அவர்கள் இறந்த பிறகு இதுபோல் ஆவிகளின் லோகத்திற்கு செல்லாமல் நேரடியாக வைகுண்டத்திற்கு செல்லும் பாக்கியத்தை பெறுவார்கள் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு ஜெய ஏகாதசி பிப்ரவரி 8ஆம் தேதி சனிக்கிழமை வர்றது. சனிக்கிழமை வரும் ஏகாதசி என்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு 11:27 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 8ஆம் தேதி 9:55 வரை ஏகாதசி திதி உள்ளது. சூரிய உதயத்தை வைத்தே திதி கணக்கிடப்பட வேண்டும். பிப்ரவரி 8ஆம் தேதியே ஜெய ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இது சர்வ ஏகாதசி என்பதால் அன்று நாள் முழுவதும் பெருமாளை வழிபட்டு அவரது மந்திரங்களை சொல்லியபடி இருப்பது ரொம்ப சிறப்பு. இந்த ஆண்டு மிகவும் சிறப்புடையதாக ஜெய ஏகாதசி நாள் பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் வருகிறது. அதுவும் ரவி யோகத்துடன் இணைந்து அமைந்துள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 7:05 முதல் மாலை 6:07 வரை ரவி யோகம் உள்ளது. ரவி யோகம் என்றால் என்னன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அதாவது சூரியனின் பலம் அதிகரித்து காணப்படும் நாள், அதுதான் ரவி யோகம். இதனால் இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் தீய சக்திகள், தடைகள் அனைத்தும் விலகிவிடும். ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி 9ஆம் தேதி துவாதசி திதி முடிவதற்கு முன் காலையில் பாராயணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். புராணங்களின்படி தை மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசியான ஜெய ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு முறை யுதிஷ்டிரனுக்கு விளக்கினார். எவர் ஒருவர் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாரோ அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து பாவங்களும் நீங்கும். இந்த விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் முன்னோர்கள், வருங்கால சந்ததிகள் ஆகியோருக்கு நன்மை தரக்கூடியதாகும் என தெரிவித்துள்ளார். இந்த பிப்ரவரி 8ஆம் தேதியில் வரும் ஜெய ஏகாதசியில் கண்டிப்பாக நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். நம்ம செய்து தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். பெருமாளுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்மளும் பிரார்த்திக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.